ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தின் பின் இரண்டு வகையான கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டியுள்ளது. ஒன்று எமது சொந்த வாழ்க்கை பற்றியது, இரண்டாவது என்னுடைய பொறுப்பின் கீழ் அல்லாஹ் யாரை எனக்கு தந்தானோ அவர்களில் கடமைகள், அவர்களுடைய செயற்பாடுகள் பற்றியது. இந்த இரண்டுக்கும் பதில் சொன்னதன் பின்னர் தான் எங்களுடைய கூலிகள் எங்களுக்கு வழங்கப்படும். அதனால்தான் அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே கூறுகிறான், கூ அம்புசக்கும், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறான். உங்களுடைய மனைவி, உங்களின் கீழ் உள்ள பிள்ளைகள், உங்களின் கீழ் உங்களுடைய பெற்றோர்களும் இருப்பார்கள். சில வேளைகளில் உங்களின் சகோதரிகள் உங்களுக்கு கீழ் இருப்பார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் உங்களிடம் கேட்பார். அந்த கேள்வி இரண்டு வகை இருக்கிறது. உன் பிள்ளைகளை, உன் சகோதரிகளை சரியாக சொர்க்கத்தின் பக்கம் வழி நடத்தினாயா என்பது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுத்தாயா? இந்த ரெண்டு கேள்விகளிலும் நாங்கள் சித்தி அடைய வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரை ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஒரு ஆணுக்கு கல்யாணம் முடித்து கொடுக்கும் வரை அந்த பிள்ளையை சரியாக வழிநடத்துவது கடமை. அதனை சரியாக என்றால் சொர்க்கலோகத்திற்கு வழிகாட்டுவது கடமை. மகளே, இந்த காரியம் உன்னை நரகத்துக்கிட்டு செல்லும், இந்த காரியம் உன்னை சொர்க்கத்துக்கிட்டு செல்லும். நாங்கள் வழிகாட்டுறோம். நல்லா படிக்கணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும் என்று வழியை காட்டும். அதற்கு அப்பால் அந்த பிள்ளையை பெரிய டாக்டர் ஆக்கணும் அல்லது பெரிய பெரிய தொழிலாக உள்ளவராக ஆக்கணும் என்பதற்காக பிள்ளைகளை சுமந்து கொண்டு வாகனங்களிலே அங்கும் இங்கும் எடுத்து செல்கின்றோம். இந்த வழிகாட்டல் இது தேவையை பொறுத்து அது செய்வது. அதில் சரியும் இருக்கிறது, பிழையும் இருக்கிறது. ஆனால் உன் பிள்ளையை, உனக்கு அல்லாஹ் தந்த பிள்ளை ஏன் தந்தான் தெரியுமா? இன்னமா அம்பாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சோதிப்பதற்கு. பிள்ளையை தந்து சோதிப்பான், பணத்தை தந்து சோதிப்பான். அதற்கு வழிகாட்டுவது, சொர்க்கத்துக்கு வழிகாட்டுவது கடமை. நமது பிள்ளை ஆம்பிளையாக இருந்தால் அவன் பருவமடைந்து
அவன் ஒரு தொழிலுக்கு செல்கின்ற போது ஹலாலான முறையில் தொழிலை அவன் எடுப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். இந்த வழிகாட்டலில் எங்களில் அதிகமானவர்கள் சுவர்க்கத்துக்கு வழிகாட்டுவதில்லை. பள்ளி வாயில்களிலே சுபஹ் தொழுகைக்கு வந்தால் திருமணம் முடித்த 40, 45, 35 வயதாக்கள் பள்ளிகளில் இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் 1, 2 பேர் தான் வருகிறார்கள் சுபஹ் தொழுகைக்கு. எந்த என்று கேட்டால் வாப்பா விட அவன் சுபஹுக்கு எழும்புறான் இல்லை, ஊட்ட அவர் படுக்கிறாரா, அவனை பள்ளி வாயிலுக்கு அனுப்புவது உனது கடமை. இப்ப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு நைட் டியூட்டி. அவர் கல்யாணம் முடிக்கும் வரையில ரோட்டு வழியை சுற்றுற டியூட்டி தான் கூட. ஆனால் அவன் சுபஹுக்கு வரவில்லையா, அவனை எழுப்பிவிடவில்லையா, பெற்றோர் அவனை கண்டித்து வளர்ப்பதற்கும் அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். அது பெற்றோரின் கடமை, தாயின் கடமை, தகப்பனின் கடமை. இல்ல அவன் இரவெல்லாம் முழிச்சுக்கிருந்தான், எழும்புறான் இல்லை, என்ன பண்டியாவதை செய்யட்டும் என்று விட்டுப்பட்டு போயிருக்க முடியாது. சுபஹுக்கு அவனை கட்டாயம் எழுப்பி அனுப்புவது அவருக்கு கட்டாய கடமை. ரசூலுல்லாஹ் தானே சொல்லிட்டாங்க, 10 வயசாகி பள்ளிக்கு போகலாட்டி அடியுங்கண்டு. என்ன சொல்கிறார்கள்? இப்ப பிள்ளைகளுக்கு அடிக்கலாமா என்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த கட்டளையிட்டார்கள். எனவே அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துவதை பற்றி உனக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. நமக்கு தெரியும், இன்னைக்கு அதிகமான இளம் பிள்ளைகள் பொடியன்மாரோடு ஓடுகிறார்கள். கீழ பக்கமெல்லாம் அந்த செய்தி வருகிறது. படிக்க வந்த பிள்ளையும் ஓடுது, படியாத வந்த பிள்ளையும் ஓடுது. அந்த பிள்ளை வளர்கின்ற போது இது ஹலால், இது ஹராம், இதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கானே, அதை சொல்லி நாம் வளர்ப்பதில்லை. பிள்ளைகள் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக போனை கொடுத்து தான் வளர்க்கிறோம். போனுக்கு அடிமையான பிள்ளைகளாகத்தான் தாய்மார் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். வீட்டில் வேலை செய்யணுமா, கனகாட்டுப்படுத்துறானா, 2 வயசுலேயே போனை கொடுக்கிறார்கள். அல்ல 1 வயசுலேயே அவன் அந்த பிள்ளைக்கு கண்ணினுடைய திசையை மாற்றுவதற்காக போனை முன்னுக்கு வச்சிருவார்கள். நாயை காட்டினாலும் சரிதான், பூனை காட்டினாலும் சரிதான், அது பிள்ளையை ஈர்க்கிறது. அந்த போன் மூலமாக பிள்ளையினுடைய உள்ளம் கட்டளைகளையும் உறிஞ்சி எடுக்கிறது. அது 10 வயசில் அடைந்து விட்டால் உடன் பிறந்த சகோதரியோடு படுப்பதை விட்டும் பிரிக்க சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். 10 வயசு ஆயிட்டா பிள்ளைகளை வேறையாக்குங்கோ, ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய வேறையாக்குங்க. ஏது 10 வயசு பையனுக்கும் சொந்த சகோதரியினுடைய மறைவிடங்களை காண்கின்ற போது உணர்வு பெறலாம், வேற வாய்ப்பு இருக்கிறது. கேள்விப்படுறோம், பாப்பாமார் பிள்ளைகளை ரேப் பண்ணுகிறார்கள், பெத்த சகப்பன். அதை பார்த்துக்கிறோம். இப்ப மீடியா இருக்கத்தால எந்தெந்த மூலையில் எது நடந்தாலும் உடனே வருகிறது. சகோதரனும் சகோதரியும் கல்யாணம் முடிக்கிறார்கள், வருகிறதா இல்லையா? உடன் பிறந்த சகோதரன் சகோதரி. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு விட சொல்லுகிறார்கள். அந்த பிள்ளைகிட்ட 10 வயதான பிள்ளையில நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்க கூடாதுக்காக போனை தூக்கி கொடுத்தால் நீங்களான் அந்த பிள்ளையை நாசப்படுத்துகின்றவர்கள். பொம்பளை பிள்ளை என்றால் ஆணை தேடும், ஆண் என்றால் பெண்ணை தேடும். அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான். அதுல வரக்கூடிய காட்சிகள் என்ன? ஹலாலான காட்சிகள் ரொம்ப குறை, ஹராமான காட்சிகள் தான் கூட.
அதனால உங்களுடைய பிள்ளை உங்களுடைய சொல்லை கேட்குதில்லை, அது தப்பான வழியை தேடுது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரையில காத்திருக்குது இல்லை, அதுவாக வழியை தேடி ஓடுது. வாலிபனும் அவன் அப்படித்தான் போறான். இதற்கு கேள்வி கணக்கில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். அல்லாஹ்விடம் செல்ல முடியாது. இல்லை, இந்த புள்ள போனை கேட்டு கத்தினான், வீட்டில் இருக்கிற சாமான உடைக்க தோன்றான், நெருப்பு கொடுக்க தோன்றான், அதுக்கு தான் யா அல்லாஹ் கொடுத்தேன். ஒரு மனுஷனை சீர்கட்டவனாக ஆக்குறதற்கு இந்த போனை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் சோதனைக்காக அதை உருவாக்கி விட்டிருக்கான். இதுல மதரசாவில் ஓதுற பிள்ளை என்றாலும் சரிதான், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை என்றாலும் சரிதான், எல்லா பிள்ளைகளும் கெட்டுப்போம். உங்களிடம் அது பற்றிய கேள்வி கணக்கு இருக்கிறது. உனக்கு உணர்வு இருக்குத்தானே, உனக்கு வழங்குதானே. நீ கல்யாணம் முடிச்சிட்டாய், பிள்ளை பத்திட்டாய், பொம்பளைய பார்த்துட்டாய், உனக்கே அந்த போனில உன்னை பொண்டாட்டியை விட ஒரு அழகானவள் வந்தால் பார்க்க செல்லுது. அப்ப அவனுக்கு பார்க்க செல்ல மாட்டாளா? உனக்கு வழங்குதானே, நம்மளை பெறானே நம்முடைய பிள்ளைட மனசு தேடும். நாம் பிள்ளைகளை ஹராத்தை கொண்டு வளர்க்கிறோம். சாராயத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து போட்டு, கிளாஸோட கொடுத்து போட்டு, சாராயம் குடிக்க போடாது மகன் எங்க பிள்ளை. நீ கொடுத்தது என்னத்துக்கு? ஒரு படம் பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் தியேட்டருக்கு போனோம். பாப்பாக்கு தெரியாம உமாக்கு தெரியாம கஷ்டப்பட்டு போய் ஒரு படம் பார்த்து போட்டு வந்தால் அந்த பாப்பாவால் அடிபட்டங்க நிறைய பேர் இருப்பேன். கையோ வைத்தா பழைய ஆக்கள் ஒவ்வொருத்தரும் வைத்துவேன். ஒரு படம் பார்த்தது பாப்பாக்கு தெரியும், அதுல பிழை இருக்கும், அடியுழு. இப்ப நீ விரும்பின படத்தை பார்மகன் என்று விரும்பினதை பார். பாப்பாக்கு தெரியாத எல்லா விடயமும் பார்க்கறதுக்கு பொடியமா இருக்கு தெரியும். எவ்வளவு முட்டாள்தனமான பாப்பா மாரா இருக்கும், உமா மாரா இருக்கும். தியேட்டரை கையில கொடுத்து விரும்பினத்தை பாருங்க கொடுக்கும். 30 வருஷத்துக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி ஒரு தப்பான படத்தை பார்க்கிறேன்டா ஊருக்கு ஒழிச்சு உலகத்துக்கு ஒழிச்சு எங்கேயோ தேடி பிடிச்சி எடுத்து பார்ப்பான். வெளியில தெரிஞ்சாலே வைக்கும். இப்ப எல்லா சைத்தானும் பெறக்கூடிய தூக்கி பிள்ளை கொடுக்கும். என்னன்னு கேட்டால் போனை கொடுக்காட்டி அவனும் என்னோட சுத்தி கட்டு பைத்திருவான. போனை கொடுத்தா திருந்திருவானோ? இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்துதான் பாக்குறது, வீட்டுக்குள்ள இருந்துதான் செய்யறது, வீட்டுக்குள்ள இருந்தான் வீடியோ பண்றது, வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ பண்ணி அனுப்புறது. எங்க எல்லாம் அனுப்புறாரு. அனுப்பினா அதுக்கும் காசா. தேவை, காலத்தின் தேவை என்று இந்த போனை எடுத்தால் அதை பிள்ளையின் கையில் கொடுத்து நாசமா போ என்று சொல்ற வேலை, அதை எப்படி அனுமதிப்பது? இஸ்லாம் அனுமதிக்காது. அவன் ஓதுவானா? டைமுக்கு குர்ஆன் மைசாவு போகணும், ஹிஃபுல் மைசாவு போகணும். அவன் ஸ்கூலுக்கு போய் வந்தால் நேற்று பார்த்த குறைய இப்ப பார்க்கணும். அவன் என்ன செய்வான்? ஹிஃபுல் மைசா ஏதாவது காண்ட செல்வான். எனக்கு வைத்திய குத்துது, நான் படுக்க போறேன். இப்பதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு ரூம். அவர் அப்படியே பூட்டிடுவார், போனோட படுப்பார், வயிற்று குத்தா. நேற்றைய குறைய பார்க்கணும். 1 2 ஆகி 4 ஆகி அது எங்கெல்லாம் போகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களின் பிள்ளைகளை நீங்கள் நாசமாக்குகிறீர்கள், பிள்ளைகளை கெட்டவனாக ஆக்குறீர்கள். அது பெண் பிள்ளையும் தான் ஆண் பிள்ளையும் தான். தன் சகோதரி தன் நண்பி ஒன்றை செய்தால் நானும் செய்யணும் என்ற ஆசை அவளுக்கு வருது. காரணம், நாங்கள் பிள்ளைகளுக்கு ஹலாலை ஹராமை போதிக்கவில்லை என்ற நமக்கே தெரியா இது ஹராமா ஹலாலா. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லிட்டு சொந்த சாட்சிர மகளை சின்னப்பாட மகளை கல்யாணம் செய்யலாம். அதனால சாட்சி சின்னப்பா பெரியப்பா பெரியம்மாட பிள்ளைகளோடு சகோதரன் என்று பழகுவது ஹராம். அவர் நமக்கு சகோதரன் அல்ல, அவர் அஜ்னபியானவர் என்று எத்தனை வீட்டில் சொல்றோம்?
சொல்லுவோமா? நாமளே பாப்பாவாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய சாச்சிர ஊட்ட அவ தனியா ஊட்ட இருப்பா, என்ன தங்கச்சி என்று அப்படியே உள்ளூர் வர போறோம், குசிடி வர போறோம். நமக்கே ஹராமாலால் தெரியாது. அப்ப நாம எப்படி நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம்? தெளிவாக குர்ஆனில சொல்லப்பட்டபடி பண்டிகரத்தி ஹராம் என்று சொல்லப்பட்ட மாதிரி சாட்சி வரியமான பிள்ளைகள், சின்னப்பா பெரியப்பாட பிள்ளைகளை திருமணம் செய்வது உங்களுக்கு அனுமதி என்று தெளிவாக சொல்லப்பட்ட விடயம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒரு தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் வதுஹூல அலன் நிஸா, பெண்களிடத்தில் நீங்க அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள நுழைவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பொம்பளை இருக்காங்களா அந்த ஏரியாக்குள்ள நீங்க போகலாம். அப்போ ஒரு சாபி கேட்க, அப்புறம் ஐத்தல் ஹம், நம்முடைய பாஷையில் சொன்னால் என்ற கணவனுடைய சகோதரன் மச்சினன் என்கிட்ட வாராரு. அப்படித்தான மதினி சோமாரிக்கலாண்டு அவர் வருவார். சில வீட்டில் மச்சாமாரை விட மச்சினமாருக்குத்தான் கடும் ஓப்பன். ஏண்டா மச்சானோட சண்டை ஊட்டி ஆடும், மச்சனோட சண்டை ஊட்டிக்கிறேன். சண்டையால மச்சான் மச்சானும் அவவும் அன்பாக பேசுறது குறைய இருக்கு. அவர் எரிச்சல் அங்கஞ்ச போவார். மச்சினனுக்கு அவ்வளோ எலவு, சின்னத்தை செஞ்சு கொடுப்பார், போவார், வருவார், சோளும் இல்லாம நிற்பார். இந்த மச்சினமார் ஊட்ட வாரதை பத்தி என்ன சொல்றையல்? எவ்வளவு அழகா கேட்காங்க, குடும்பக்காரன் இல்லவா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்ஹமு அல் மௌத், இந்த மச்சினன் இருக்கிறாரே கணவனுடைய சகோதரன், அதுதான் நாசத்துக்கு வழிவகுக்கும். ஊரான் வாரத்துக்கு ஒரு பொம்பளை இருக்கிற இடத்தை யோசிச்சு வருவான், சொந்தக்காரன் எங்கட ஊருக்கு வருவான், அவனாலதான் நாசம் அதிகம் என்று 1400 வருஷத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் கதவை அடைத்தார்கள் குடும்பக்காரனுக்கு. அது மாதிரி தான் இப்ப நாம இந்துக்களுக்கிட்ட இருந்து கொப்பி பண்ணின ஒரு பழக்கத்தை பழைய வச்சிருக்கோம். இந்துக்கள் தான் சின்னப்பா பெரியப்பா, சின்னம்மா பெரியம்மா, இவர்களுடைய பொம்பளை பிள்ளையில தங்கச்சி அண்ணன் அக்கா என்று இந்த மாதிரி பழகினது. நாமளும் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இந்துக்களா இருந்து சினாத்துக்கு வந்திருப்பாங்க போல. அதனால அதே பழக்கத்தில் எல்லாருக்கிட்டையும் சகஜம். பச்சை ஹராம், அந்த வார்த்தை அப்படி கதைக்கிறதே மார்க்கப்படி கூடாது. என்னது அவர் என்ன தங்கச்சி என்பார், தங்கச்சி அப்படி என்றா எங்களை சின்னம்மாட மகள், சின்னம்மாட மகளும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு அல்லாஹ் மச்சியா வச்சிருக்கேன். நம்ம கல்யாணம் முடிக்கிறாங்கள மச்சி என்கிறா, நாம தங்கச்சி 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 ராத்தா ராத்தா. அல்லாஹ் கல்யாணம் முடி என்று ஹலால் ஆக்கினதே நாம கல்யாணம் முடிப்பதற்கு ஹராம் ஆக்கின ராத்தாவாக ஆக்கி வச்சிருக்கோம். அவ்வளவு ஆசை வராதா? அல்லாஹ் தடுக்கிறான். இந்த மிஷினை படைச்சு அல்லாஹ்க்கெல்லாம் தெரியும். நாங்க வீட்டில ஹராம் ஹலால் போன்றல்ல, இன்னாரோட பழகலாம், இன்னார்கிட்ட போகலாம் என்று நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதா இருந்தா எனக்கிட்ட முதல் இருக்கணும். அது உனக்கு சகோதரி 2 தான், உன்னோட உடன் பிறந்தது, அல்லது நீ உனக்கு யாராவது ஒரு உம்மா தாய்ப்பால் சந்திருப்பான். அந்த தாய்ப்பால் நீ குடித்திருந்தால் அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் உனக்கு ஹலால், சகோதரி, பழகிறதுக்கு உனக்கு அனுமதி. பால் குடி சகோதரி. நாம வாழ்கின்ற சூழலுக்காக திருமணம் முடிக்க ஹலாலானவர்களை திருமணம் முடிக்க ஹராமான சகோதரி மாதிரி ஆக்கிக் கொள்வது பச்சை ஹராம். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார், நபியே அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீ எப்படி ஹராமாக்குவாய்? அரபு நாட்டுக்கு போய் வந்த நிறைய பேர் இருக்கு. அங்க சின்னப்பா பெரியப்பா, சின்னம்மா பெரியம்மா பிள்ளைல சாதாரணமா முடிப்பாங்க. நாம இங்க பழகுற இந்த தமிழ் மக்கள் பழகுற மாதிரியான பழக்கம் அங்க கிடையாது. அவர் அஜ்னபி என்று வேறாக்கித்தான் நினைப்பார்கள். நமது பகுதியில் முடிச்சா என்ன நடக்கும்? தங்கச்ச முடிச்சிட்டான், அடப்பாவி என்று எல்லாரும் வாயிலும் தங்கச்ச முடிச்சிட்டான்.
இன்னும் பெரிய ஆராத்த செஞ்சுட்டார் என்று கலைப்பார். அன்பிற்குரிய சகோதரர்களே, படைத்த ரப்பு அவர் இந்த சட்டத்தையும் வீணாக உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பெயரில் ஒன்று ஹக்கீம். அவன் ஏற்படுத்திய சட்டங்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கமாக சட்டங்களை தீர்ப்பை சொல்பவன் ஹக்கீம், ஹிக்மத் என்று சொல்லுவோம். யதார்த்தம் இருக்கு. உங்களது பிள்ளைகள் அவர்கள் விடயத்தில் நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவியர்கள் உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எங்க இருந்து? நரகத்தில் இருந்து. நம்முடைய பொறுப்பு. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் வரையில அல்ல, கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற போது அல்லாஹ்வை பயந்த ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும். நாங்க அது பார்க்கறோம்ல, அவருக்கு நல்ல வருமானம், எங்கேயா வேலை, லீசிங் கம்பெனியில வேலை செய்யறான், 2 லட்சம் ரூபாய் சம்பளமா? அப்படியாடி 2 லட்சம் சம்பளமா? அது வட்டியா பண்டி இறைச்சி வியாபாரமா? ஒன்றும் தெரியாது. இன்னும் சிலர், அதான் நம்ம ஊர்ல ஆக மார்க்கெட் கூடியது, அவர் லண்டன்ல இருக்கிறார். லண்டன்ல என்ன செய்கிறார்கள்? லண்டனில் சிலர் தான் ஹலாலான தொழில். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. ஃபுட் சிட்டியில வேலை செய்வார். இங்கதான் பண்டி இறைச்சி ஹராம், அங்க ஹலாலா? பண்டி இறைச்சி விற்கிற கடையில் இங்க யாரும் வைக்குமா? அங்க ஃபுட் சிட்டி எல்லாம் சாராயமும் பண்டி இறைச்சியும் சர்வசாதாரணம். அதுக்கு பில்லு போறதுல இருந்து அதை எடுத்து கொடுக்கறதுல இருந்து அவன் செஞ்சுதானே ஆகணும். ஊட்ட ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளையை சந்திச்ச ஹராம், அதே பொம்பளை சவுதியில வெளிநாட்டுல தனிய ஒரு ஊட்ட போய் நின்று ஹலால்ண்டா போல. கண்ணுக்கு அங்கால போனா ஹலால், கண்ணுக்கு முன்னால செஞ்சா என் ஊட்ட வந்தா. இது மாதிரி தான் லண்டன்ல இருக்கிறவர்கள் இருப்பார்கள். கேளுங்க, ஒவ்வொரு பெட்ரோல் செட்டிலும் சாராய பார், அங்க சாதாரணம். சவுதியில பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாயில் இருக்கும். லண்டன்ல, இங்கிலாந்துல, யூரோப் கண்ட்ரியில பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் சாராய பார். நாம டீ குடிக்கிறாப்பல சாராயம் குடிக்கிறது சாதாரணம். அதுக்கும் சேர்த்து பில்லு போடணும். ஹலால், ஹலாலான சம்பாத்தியம். அவர் ரோட்டில் குப்பாள்றவன் இருந்தாலும் சரிதான். ஒரு ஹலாலான சம்பாத்தியம் உள்ளவன், 5 நேரம் அல்லாஹ்வை பயந்து தொழுகிறவன், அவன் கையில பொண்ணை ஒப்படைக்கும். முதல் கண்டிஷன் தொழுகை. அதிலே இருப்பார்கள் அழகாக அந்த நம்முடைய பொம்பளை பிள்ளை தௌஹீதை சரியாக வழங்கி வளர்ந்திருப்பான். நல்ல ஒரு மாப்பிள்ளை வருதுன்னு முடிச்சு கொடுப்பாங்க. அவன் இந்த நேரமும் கபூரில் போய் தவம் கெடுக்கிறவன் இருப்பான். அவனுக்கு முடிச்சு கொடுக்கலாமா? ஒரு சிறுக்கு செய்கிறவனுக்கு தௌஹீதை வழங்கின ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமா? 2 பேருக்கும் வீட்டுக்குள்ள ஒரே சண்டை. அவர் வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு மட்டும்தான் செய்வார், கூப்பிடுவார். இவன் அதெல்லாம் பிழை என்று விளங்குவான். கபராடிக்கு போக 1 பேருக்கும் ஒரே சண்டை. கடைசியா ஒன்று பசகு அல்லது தலாக். நடக்கிறத செஞ்சிருக்க எத்தனை குடும்பம் இப்படி நாசமா போகுது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை, அதனுடைய கடினத்தன்மை, அதனுடைய நீளம், அந்த நாளினுடைய திடுக்கம் எல்லாமே பிரமாண்டமான அந்த நாளையில் இங்கே யாரையெல்லாம் நாங்கள் வளர்த்தோமோ ஆளாக்கினோமோ, எவர்களை ஆளாக்குவதற்காக கஷ்டப்பட்டோமோ, எந்த சொத்துக்காக நாங்கள் தொழுகைகளையும் வீணாக்கி சேகரித்தோமோ, அது எதுவுமே எங்களுக்கு ஒரு சதமும் பிரயோசனப்படாது. லவ் அன்ன லஹும் மா பில் அர்லி ஜமீஅன் வ மிஸ்லஹு மாஹு, இந்த பூமியில் உள்ள அனைத்து சொத்துகளும் மறுமையில் ஒருத்தனுக்கு இருந்து அதை போன்று இன்னும் ஒன்று இருந்தாலும் அதை கொடுத்து போட்டாவது அந்த நாளினுடைய கஷ்டத்திலிருந்து தப்ப நினைப்பான். நடக்காது. ஒட்டுமொத்த பூமி எத்தனை பில்லியன் 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 ட்ரில்லியன் மில்லியார் சொத்து நிறைஞ்சு கிடக்கிறது. நீங்க
உங்களுக்கு தந்த பொறுப்பை சரியா செய்தீங்களா? அது மட்டுக்கும் எஸ் என்ற பதில் பாடமாக்கி எழுதுறது அல்ல, நாங்க செஞ்சிருந்தா செய்யணும். அது மட்டும்தான் நாங்க பயனளிக்கும். உங்களோட சொத்தோ உங்களோட பிள்ளை செல்வங்களோ எந்த பிரயோசனமும் அளிக்காது. அந்த பிள்ளை செல்வத்தை இங்க அல்லாஹ் தந்து போட்டு இதை உனக்கு தந்தது ஒன்ன சோதிக்கப்பா என்கிறான். அந்த யதார்த்தத்தை வழங்குங்கள். உங்களது பிள்ளைகளால் நீங்கள் நரகவாதியாகுவீர்கள். உங்களோட பிள்ளைகளை சரியான முறையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வளர்க்கவில்லை என்றால், சொர்க்க வழியின்படி நீங்கள் வளர்க்கவில்லை என்றால், நரகத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை காட்டி வளர்க்கவில்லை என்றால், அந்த பிள்ளை நரகம் போகிற போது நீங்களும் சேர்ந்துதான் போவீர்கள். அதனால் தான் பிள்ளைகளை பற்றி கேள்வி கணக்கிருக்கிறது, உங்கள் மனைவியரை பற்றி கேள்வி கணக்கிருக்கிறது. மனைவி ஒன்றுக்கு முறாள் இல்லை, விடமாட்டாள். ஏன் கல்யாணம் முடிக்க மார்க்கம் பார்த்தா முடிச்சோம், கண்ணுக்கு பட்டுது முடிச்சோம். இல்லாட்டி எங்களுடைய உம்மா அன்பு தாய் சொன்னா நல்ல பரக்கத்தா வருகுது மகனே விட்டுடாதாண்டா முடிச்சோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மார்க்கம் உள்ளவளை பார்த்து முடிறாண்டாங்க, உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறலாம் என்றாங்க. நாங்க மார்க்கத்தை மட்டும் பார்க்கல, மற்ற எல்லாத்தையும் பார்த்தோம். நம்முடைய உம்மாமார் பார்க்கிறாதான், மார்க்கம் பார்க்க மாட்டார். இப்ப ஒரு பொடியும் கல்யாணம் முடிக்க போறான், அவன் இஸ்லாமிய முறைப்படி முடிக்க போறான். அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அப்ப அவன் உம்மாவோட செல்லான், உம்மா நான் கூட்டிக்கு வரேன், இதான் ரசூலுல்லாஹ் முறை. பொம்பளை பிள்ளையும் இல்லை, ஆம்பளை பிள்ளை தான். ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு. உம்மா செல்லாம் அதெல்லாம் சரி வராது. இந்த ஊடுவாளை உனக்கு தான், ஆனா நீ வாங்கித்தான் பிடிக்கும். இந்த சைத்தான் பிடிச்ச தாய், இந்த பே அல்லாஹ் செல்லான் ஃபலா துகீஹுமா, பாவத்தில உன்னை வழி நடத்தினால் அந்த தாய் தந்தையருக்கு வழிபடாதே. ஆனா என்ன செய்யறாங்க? உம்மா பாப்பாவை காரணம் காட்டி முடிக்கும். எப்ப நாம வாங்கினோமோ, எப்ப அவளை ஊட்ட போய் குந்தினோமோ, அன்றைக்கு நாம அடிமையா பேய்த்தோம். அவள் கீறதுதான் சட்டம். கொஞ்சம்டா சத்தம் போடுவாள், இன்னும் கொஞ்சம் கனாட்டண்டா விரும்பினா இருங்கள் அடி போங்க அம்பாள். அது எவ்வளவு நீங்க அன்பா லவ் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ண வேண்டாலும் எல்லா லவ்வுக்கும் வயசு ஆகக்கூடியனா 3 மாசம் தான். மர காதல் காத்துல பறக்கும், பிறகு அவளுக்குள்ள இருக்கிற பேதானுக்கு ஆடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மார்க்கம் உள்ளவளை பார்த்து முடி, வெற்றி பெறுவாய். அவள் தான் பிள்ளையை அல்லாஹ்வுக்கு பயந்து வளர்க்கணும் என்று வளர்ப்பான். நேசரி ஃபங்க்ஷன் உண்டு, அங்க டான்ஸ் நடக்குது. இந்த பொன்சாரி அல்லாஹ் பயந்தவளா இருந்தா இது ஹராம், நாம போகக்கூடாது மகன் என்று நீ சொல்றத பிள்ளைகளுக்கு அவள் சொல்லி, பிள்ளைகளுக்கு வேற என்னையாவது ஆறுதல் வார்த்தையை சொல்லி சொல்லுவாள். இல்லையா நீ முடிச்சது சைத்தான் வழியில பார்த்து முடிச்ச என்றால் உங்களுக்கு உலகம் தெரியா, ஒன்றும் தெரியும். உங்களோட மருமையை நீங்க புறவை பார்த்துக்கோங்க, என்ற பிள்ளைய என்னோட விடுங்க, நீங்க விரும்பினா வாங்கோ என்று உடஞ்சி அவ அதுக்கு உடுப்பு தச்சு கடைசியா நம்ம பெற்ற பிள்ளைய நாம கைய கட்டிக்கு பார்த்துக்கிறிக்கா மேடையில் ஏறி ஹிந்தி பாட்டுக்கு டான்ஸ் அடிக்க வச்சு போட்டு விடுவாங்க. நடக்கு ஹிந்தி பாட்டுக்கு நம்மளோட பிள்ளைகள் 5 வயசுல டான்ஸ் அடிக்கும். இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாலிஹான பெண்ணை பார்த்து முடி, மார்க்கம் உள்ளவளை முடி என்றார். எனவே சகோதரர்களே, மார்க்கம் உள்ளவளை முடிப்பதென்றால் மார்க்கவாதியாக அந்த பிள்ளையை மாற்றுவது ஹஸ்ரத்ர பொறுப்பல்ல, பெத்த தகப்பனுடைய கடமை, பெத்த தாயின் கடமை. அல்லாஹ் அவங்க தான் கேட்பான், நீங்க செல்ல அது ஹஸ்ரத் சரியா சொல்லி கொடுக்கல. அப்ப உனக்கு மார்க்கம் தெரியணுமே. எனவே யோசிங்க, சமூகத்தில் சீர்கேடாக பிள்ளைகளை வளர்ப்பதற்கான எல்லா வழியையும் நாங்களே திறந்து விடுறோம். கோழி வளர்த்தா அந்த கோழிய பாம்பு திங்கப்படாது, கீரிப்புல திங்கப்படாததுக்கு எவ்வளவு பாதுகாப்பு எடுப்போம். இப்படி ஒவ்வொன்றையும் சரியா வளர்க்கணும்டா. ஆனால் நம்முடைய கையில் அல்லாஹ் பொறுப்பா தந்த பிள்ளைகளை கையில நாசமாகிறதுக்கான பொருளை கொடுத்து போட்டு புத்தி செல்றோம். புத்தி வேலை செய்யாது.
நம்மளோட புத்தி 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஆனால் அந்த பிள்ளையின் கையில் இருக்கிறது தூக்கம் போற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாம். பாடசாலை இன்று பிள்ளைகள் திருந்தரத்துக்குரிய இடம் அல்ல. அங்கு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்களாக அங்கே வகுப்பில் இருப்பவர்கள் வரமாட்டார்கள். 1-2 பிள்ளைகளை தவிர. வகுப்பில் 30 பிள்ளைகளா? ஒருத்தி நாடகம் பார்த்து போட்டு வருவாள், ஒருத்தி சினிமா பார்த்து போட்டு வருவாள். ஏன் நான் இரவு இதை பார்த்தேன் என்பாள், இவள் நான் இதை பார்த்து என்பாள். நம்மளோட விட்ட டிவியும் இருக்காது, போனும் இருக்காது, ஒரு சைத்தானும் இல்லாம நம்மளோட பிள்ளைகளை அழகா வளர்த்திருப்போம். ஆனா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் அந்த 6 மணித்தியாலம் அங்கே இருக்க 2 பாடத்துக்கு சேர் வரல வேண்டாம். நம்மளோட பிள்ளைக்கு ஒரு டிவியும் வாங்கி கொடுக்க தேவையில்லை, எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணிக்கு வந்து பிள்ளை சுரண்டும். நமக்கும் ஒரு போன் இருந்தா நல்லந்தானே, ஒரு டிவி இருந்தா நல்லந்தானே, என்ன செய்யணும்? ஆனால பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? பிள்ளைகளுக்கு சொல்லணும், மகளே எவ்வளவு அதை கதைத்தால் இதை கதைத்தால் காது கொடுத்து கேட்காதே, அது பாவம், காதை பாதுகாக்கணும், உள்ளத்தை பாதுகாக்கணும் என்று தாய் சொல்லி அனுப்பணும். அந்த தாய்க்கு முதலாவது மார்க்கம் இருக்கணும். தாய் பாஷை என்றுதான் நாம பேசுற பாஷையை சொல்லு. ஏனென்றால் தகப்பன் தொழிலுக்கு போறவன், அவன் நைட்டுக்கு வந்துதான் சேருவான். தாய் தான் பிள்ளையை வளர்ப்பவள். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைவியை மார்க்கமுள்ள அல்லாஹ்வை பயந்தவளை பார்த்து எடுங்கள். நான் செய்த பிழையை என் பிள்ளை செய்யக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு குடிகார தந்தையும் நினைப்பான், குடிகாரனா இருந்தாலும் நினைப்பான். ஆனால் சகோதரர்களே, நாம் எடுக்கின்ற மனைவி சாலிகாக அமைந்தால் தான் நமது குடும்ப வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாறும், நமது சந்ததியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாறுவார்கள். எனவே அதற்கான வழி நாம் எல்லோரும் நாம் கடந்து போனது ஒரு பக்கம் இருக்க, அடுத்த தலைமுறையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வைப்பதற்கு மார்க்கப்படி சிறுபிராயத்தில் இருந்து பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுப்போம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.